மறைந்த குரல் பாகம் 2. ஒரு வீடு, ஒரு குரல். ஒரு மனிதன் காணாமல் போனான். ஆனா அந்த கதை அங்கேயே முடிவடையவில்லை. அருண் காணாமல் போன 3வது நாள் போலீஸ் அந்த வீட்டை சீல் செய்திருந்தது. யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் அந்த வீட்டை மீண்டும் திறக்க முடிவு செய்தான். அவன் பெயர் விஷால், அருணின் நண்பன். அவன் போலீசுக்கு தெரியாமல் மெதுவாக அந்த வீட்டின் கதவை திறந்தான். அந்த வீட்டில் மீண்டும் அதே அமைதி, அதே சுமை, அதே பார்வை. யாரோ அவனை பார்த்து கொண்டே இருப்பது போல. மெதுவாக உள்ளே சென்றான். அவன் குரல் நடுங்கியது. அருண். அவனுடைய குரல் சுவர்களில் எதிரொலித்தது. பதிலில்லை. அவன் வீட்டை முழுவதும் தேட ஆரம்பித்தான். அவன் கண்களில் பயம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் ஒரு மெதுவான சத்தம் பின்னாலிருந்து. விஷால் சட்டென்று திரும்பினான். யாரும் இல்லை. ஆனால் அந்த சத்தம் மீண்டும், இப்போது தெளிவாக, அருண். விஷால் அப்படியே உறைந்து போனான். அது அவனுடைய நண்பனின் குரல். அருண், நீங்க எங்கே இருக்கீங்க? சில வினாடிகள் அமைதி. பின்னர் ஒரு மெதுவான சிரிப்பு. அது மனித சிரிப்பு இல்லை. விஷால் மெதுவாக பின் சென்றான். அவன் கண்கள் அந்த பழைய அலமாரியை பார்த்தது. அருண் கண்டுபிடித்த அதே மறைந்த கதவு. விஷால் அதை திறந்தான். அந்த இருண்ட அறை மீண்டும். அங்கே ஒரு மாற்றம் இருந்தது. தரையில் ஒரு நிழல். ஆனால் அங்கே யாரும் இல்லை. விஷால் உள்ளே சென்றான். அந்த டைரி இன்னும் அங்கேயே இருந்தது. அவன் அதை எடுத்து திறந்தான். அதில் புதிய எழுத்து. எவன் வந்துவிட்டான். அவன் நம்புகிறான். அவன் தேடுகிறான். விஷாலின் கைகள் நடுங்கின. அந்த அறையின் கதவு திடீரென மூடப்பட்டது. விஷால் அதிர்ந்தான். அவன் கதவை திறக்க முயன்றான். ஆனால் அது திறக்கவில்லை. அந்த அறை முழுவதும் இருள். ஒரு குரல், இந்த முறை மிக அருகில். நீங்க அவனை தேடுகிறீர்களா? விஷால் நடுங்கினான். அருண் எங்கே? பதில் வந்தது, அவன் இங்கேயே இருக்கான். விஷால் திரும்பினான். அவன் பின்னால் ஒரு நிழல் உருவம். அந்த நிழல் அருணின் உருவம் போல இருந்தது. அருண், நீங்களா? அந்த உருவம் பேசியது. நான் வெளியே வர முடியவில்லை. அவன் சிக்கிவிட்டான். யாரிடம்? அந்த நேரத்தில் அந்த குரல் மீண்டும், இந்த முறை மிக ஆழமாக. அவன் என்னை திறந்தான். இப்போ நீங்களும். அடுத்த நாள் போலீஸ் அந்த வீட்டை மீண்டும் திறந்தது. வீடு காலியாக இருந்தது. ஆனால் அந்த மறைந்த அறையில் ஒரு டைரி. அதில் 2 பெயர்கள், அருண், விஷால். பிரேக்கிங் நியூஸ். பெட்டா அருகே அருணை தேடி சென்ற அவரது நண்பர் விஷாலும் காணாமல் போயுள்ளார். இந்த வீடு தொடர்பான மர்மம் மேலும் ஆழமாகியுள்ளது. அந்த இரவு ஒரு போலீஸ் அதிகாரி தனியாக அந்த டைரியை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அதை மூட முயன்றார். ஆனால் அது தானாக திறந்தது. புதிய எழுத்து. 3வது ஒருவர் தயாராக இருக்கிறார். அதிகாரி மெதுவாக மேலே பார்த்தார். அவரின் பின்னால் ஒரு குரல், நீங்கதான் அடுத்தவன். இந்த வீட்டின் ரகசியம் என்ன? அருண் இன்னும் உயிருடன் இருக்கிறானா? மறைந்த குரல் பாகம் 3 விரைவில்.